SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம். சுமந்திரனை கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு. கொழும்பு பெண் கொலையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முக்கிய பகுதி. நிறுத்தப்படும் உக்ரைன் ரஷ்யா போர், புடின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கொழும்பு மோதர கோவில் அருகே உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு 21 வயது இளைஞரை தாடிகள் மற்றும் விக்கெட்டுகளால் தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 5 பேருக்கே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் கொலை குற்றச்சாட்டு உட்பட 3 குற்றச்சாட்டுகள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு மேலும் 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் 2வது மற்றும் 9வது பிரதிவாதிகள் குற்றம் நடந்த நேரத்தில் 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் இன்றைய தினம் நீதிபதி தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதற்கமைய வழக்கின் பிரதிவாதிகளான சட்டமா அதிபரனால் பெயரிடப்பட்ட 7 பிரதிவாதிகள் உட்பட 9 பேர் குற்றவாளிகள் என்பதை அரசு தரப்பு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனினும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 4வது மற்றும் 6வது பிரதிவாதிகள் ஏற்கனவே உயர்ந்து விட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும் என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுமந்திரன் போன்ற நபர்களால் தான் இலங்கை தமிழரசு கட்சி இன்று சின்ன பின்னமாகியுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் சுமந்திரனை போன்றோரை தமிழரசு கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் அடுத்த நாடாளுமன்றத்தில் வீட்டு சின்னம் இல்லாமல் போயிடும் என்றும் தெரிவித்துள்ளார். 2021 தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது. வரலாறு தெரியாத, உண்மையாகவே படித்த அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டு மக்கள், எங்கள் தமிழ் மக்களை நாங்களே விற்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நாங்கள் இந்த முறை என்னவென்றால், உண்மையாகவே எமது கட்சியில் படுகள்ளர்கள் இருக்கிறார்கள், படு மோசமானவர்கள் இருக்கிறார்கள், அரச கைக்கூலிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சுமந்திரன் போன்ற நபர்களால் தான் இலங்கை தமிழரசு கட்சி சின்ன பின்னமாக இருக்கிறது. சுமந்திரனை கலைப்போம் என்ற கோஷத்தோடு நாங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த சுமந்திரனோ இல்லாட்டி சிவிகே சிவஞானமோ சத்தியலிங்கமோ சாணக்கியனோ விஜயம் பெறவில்லை. ஏனென்றால் தெரியும், இந்த கிளிநொச்சி மாவட்டம் தமிழீழ விடுதலை புலிகளின் ஒரு முக்கிய தந்திரமான கோட்டையாக இருந்தது. இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் தமிழர்கள் எமது கிராமத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். சிங்கள தேசத்தில் போய் ஒரு தமிழன் வாக்கு கேட்க முடியாது. ஆகவே தயவு செய்து இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோலான ஆட்சி. 6 மாதம் உண்மையாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் கொழும்பில் உள்ள ரஷ்யா தூதரகத்துக்கு நேற்று பிற்பகல் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு ஒருவர் தூதரகத்துக்கு வந்து மடிக்கணனி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் கருவாத்தோட்ட போலீசார் உட்பட குழு அவ்விடத்துக்கு விரைந்துள்ளார்கள். எனினும் குறித்த மடிக்கணனியில் அவ்வாறான வெடிகுண்டுகள் எதுவும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் பரிசோதனைகளின் பின்னர் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்து கருவாத்தோட்ட போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தில் 65 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரை கொலை செய்து சடலத்தை துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை செய்யப்பட்ட பெண் தனது 2வது கணவர், மகள் மற்றும் மருமகளுடன் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு 25 வயதுடைய இளைஞருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தகாத உறவு குறித்து பெண்ணுக்கும் அவரது 2வது கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். கொலை நடந்த பின்னர் பெண்ணுக்கு 2வது கணவருக்கும் மருமகனும் இணைந்து சடலத்தை துண்டுகளாக வெட்டி அதனை 3 உரைப்பைகளில் போட்டு ஆற்றில் வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனடுத்து சந்தேக நபர்களான 2வது கணவனும் மருமகனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலும் ஆற்றில் வீசப்பட்ட பெண்ணின் சடலத்தை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ். ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் சிஐடியின் நகர்வுக்கு வேகமாக அதிகரித்து வருகிறது. முன்னதாக மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து சிவனேசந்துரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார்.
மேலும் விசாரணைக்காக அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவனேசந்துரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சக ஒருவரையும் சிஐடி கைது செய்திருந்தது. இந்நிலையில் தற்போது விசாரணை நகர்வுகள் கிழக்கு பல்கலைக்கழகம் நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழகக்குள்ளில் சில கோப்புகள் தொடர்பிலான விசாரணைக்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். உக்ரைன் ரஷ்யா மோதலில் 3 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். அதன்படி இந்த போர் நிறுத்தம் மே 8 முதல் மே 11ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2ஆம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் வெற்றி நாள் கொண்டாட்டங்களுடன் இணைந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறினால் எதிர் தாக்குதல் நடத்த ரஷ்ய ஆயுதப்படைகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை கடந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனுக்கு 30 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவிக்க ரஷ்யா நடவடிக்கை எடுத்திருந்தது. இருப்பினும் போர் நிறுத்த காலத்தில் தாக்குதல்கள் குறைந்திருந்தாலும் இரு தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம். சுமந்திரனை கட்சியை விட்டு அனுப்ப வேண்டும். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு. கொழும்பு பெண் கொலையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முக்கிய பகுதி. நிறுத்தப்படும் உக்ரைன் ரஷ்யா போர், புடின் அதிரடி அறிவிப்பு.